இந்திய ஜனநாயக கட்சியின் மாநில மாநாடு மார்ச் 2 திருச்சி சிறுகனூரில் அணிதிரண்டு வாருங்கள். தூத்துக்குடியில் வின்ஃபாஸ்ட் மின்சார கார் உற்பத்தி நிறுவனத்திற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். தூத்துக்குடியில் 16,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டு வியட்நாம் நாட்டை சேர்ந்த வின்ஃபாஸ்ட் என்ற மின்சார கார் உற்பத்தி நிறுவனம் தொடங்குவதற்கு சென்னையில் நடைபெற்ற உலக முதலீட்டாளர் மாநாட்டில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. தூத்துக்குடி மாவட்டம் சில்லாநத்தம் சிப்காட் தொழிற்பூங்காவில் 408 ஏக்கர் பரப்பளவில் இந்நிறுவனம் அமைகிறது. முதற்கட்டமாக 4,000 கோடி ரூபாய் முதலீட்டில் 3,500 பேருக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் அமையும் இந்த ஆலைக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று அடிக்கல் நாட்டினார். புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தான 50 நாட்களில் வின்ஃபாஸ்ட் மின்சார கார் உற்பத்தி நிறுவனத்திற்கு அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது. 2 and 1. Ladies and gentlemen, put your hands together for this historic moment, a true win and a pure moment of pride for the state and for VinFast. This is a moment that is going to be spoken for many, many years to come, and we are witnessing the dawn of a new era in sustainable transportation. Thank you so much. நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், திமுக ஆட்சிக்கு வந்த பின் லட்சக்கணக்கான பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கியுள்ளதாக குறிப்பிட்டார். நாடாளுமன்றத்தில் கர்ஜனை மொழியாக கனிமொழி செயல்படுவதாகவும் அமைச்சர் கீதா ஜீவன் சிறப்பாக செயல்படுவதாகவும் அவர் பாராட்டினார். தென் மாவட்ட மக்களின் வாழ்க்கை மேம்பட பெரிய நிறுவனங்களை கொண்டு வருவதாக சுட்டிக்காட்டிய அவர், மக்கள் பாதிக்கப்படும் போது மட்டுமல்லாமல் இறுதி வரை துணை நிற்போம் எனவும், வெள்ள பாதிப்பை சரி செய்ய மத்திய அரசிடம் 37,000 கோடி கேட்டும் கொடுக்காத நிலையில் மக்களுக்கு அனைத்து நிவாரண உதவிகளையும் வழங்கியது தாம்தான் எனவும் தெரிவித்தார். இந்த மீட்பு பணிகள் முடியும் வர அமைச்சர்களிடமும் அதிகாரிகளிடமும் தங்கை கனிமொழி உள்ளிட்ட மக்கள் பிரதிநிதிகளிடமும் தொடர்ந்து தொலைபேசியில தேவையான அனைத்து நிவாரணப் பணிகளை உத்தரவிட்டு கொண்டு அந்த பணிகளை கண்காணித்துக் கொண்டிருந்தேன். இப்படி உடனே மேற்கொள்ளப்பட்ட மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளால் தான் தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்களில் அடிப்படை வசதிகள் விரைவாக சரி செய்யப்பட்டுச்சு. இது எல்லாத்தையுமே ஒன்றிய அரசு ₹1 கூட கொடுக்கறதுக்கு, அதுதான் முக்கியம். ஒன்றிய அரசு ₹1 கூட கொடுக்காத போதும் இது யாரு கொடுத்ததுன்னா இந்த ஸ்டாலின் உங்களுக்காக கொடுத்தது, இந்த அரசு உங்களுக்காக கொடுத்தது.